வாய்ப்பு இருக்குன்னு எம்எல்ஏ இருக்கிறார் ஈஸ்வரப்பன். ஆமாம், அவரு தான் பொது கோயிலுக்கு நல்ல இதெல்லாம் பண்ணிக்கிறார். திமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தாண்டி போய் ஏற வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்கு. இங்க இருக்கிற ஆளுங்கட்சி தலைவரோ ஆளுங்கட்சி எம்எல்ஏவோ இதுக்கு எதுவுமே செவி சாய்க்கல. பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா 2-5 ஆண்டா வந்து நல்லா ஆட்சி போயிட்டு இருக்காங்க திமிரியில். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஜெயில் ஈஸ்வரப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. யார் வின் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குது? சூரியன் தான். சூரியன் தான். ஆற்காடு தொகுதிக்கு ஆற்காடில் சூரியன் தான் வரும். சூரியன் தான் வரும். திமுக தான் வரும். இல்லை, நம்ம விருப்பம் தான், ஜனங்க சொல்கிறது தான். திமுக தான் வரும். திமுக வர்றதுக்கு 100% வெற்றி. பொதுவாக இப்போ திமுக பஸ் ஸ்டாண்டே இல்லாத இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு, பாத்ரூம் இதுன்னு பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட அவருக்கு அழைப்பு கொடுத்தா வருவார். ஈஸ்வரப்பா ஜனங்க மத்தியில் ஒரு நல்ல பேரோடு இருக்கிறாரு. நான் டிவி கேக்கு போடலான்னு. டிவி கேக்கு. ஓகே, ஏன்னா டிவி கேக்கு போட போகிறேன்? ஒரு மாற்றம் இருக்கட்டும் போடலான்னு. விஜய் தான் போட போகிறோம். விஜய் தானா? ஓகே. டிஎம்கேலேருந்து தான் மாற்றம் போகிறோம். டிஎம்கேலேருந்து மாற்றிங்களா? ஏன் மாற்றிங்க? 10 வருஷமாக இல்லை நடவடிக்கை, அதனால மாற்றோம். என்ன பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு? தெரியல, அதனால புதுசாக வரதுக்கு போட்டுலான்னு. ஏன்னா ஏடிஎம் ரெட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். நமரை ஊராட்சி பக்கத்தில் மூணாவரம் என்ற ஒரு வில்லேஜில் வந்து இதே மாதிரி நம்ம சர்வே எடுக்க போகும்போது அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எலெக்ஷனே நாங்கள் வந்து பாய்காட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து சொன்னாங்க, இது மாதிரி அங்கே பக்கத்தில் ஒரு 3 கோவரி இருக்குது. அந்த கோவரியால் சவுண்டால் இங்கே இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப சில அடையுது. இங்கே இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. பெண்கள் கரு உருவாவதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, மாடுகள் கருத்தடை ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க சொல்ல பண்றாங்க. அதனால நாங்க இங்க இருக்கிற இந்த எலெக்ஷன்ல நாங்க பாய்காட் பண்ணோம் சொல்றாங்க. அதை விட அவங்க மெயினா சொன்னதுனால அண்டர் கிரவுண்ட்ல ஒரு குவாரி பர்மிஷன் கொடுக்குறாங்க, அதுல இருக்கவே முடியாது, வெடி சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதையும் வர எலெக்ஷன்ல இது சரியான தக்க பதிலடி கொடுக்கலாம், நாங்க தேர்தலை புறக்கணிக்கும் என்ற வார்த்தையும் நாங்களால கேட்க முடிஞ்சது. இருக்கிற மழை உடைக்கிறதுக்கு இப்போ ஊருக்கு பாதிப்பாகுது. அதுக்காக நாங்கள் பாய்காட் போடுறோம். ராத்திரி பாரு எதுனா வெடி தெரியுமா, பயங்கரமான அப்படியே அதிர்ச்சி கொடுக்குது. நாங்களே உடம்பு சரியாகல வேறங்க. என்ன ஒன்று ஆச்சுனாக்கா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆட்சி வந்தால் சரி, இது கட்டுமானம் பண்ணணும். கட்டுமானம் பண்ணி இதுக்கு என்ன வழி செய்யுங்க. வேறு எங்களுக்கு போகிறதுக்கு வசதி கிடையாது. முப்பாட்டமாக கிடக்குறோம் நாங்கள் இங்கேயே. இப்போ நேற்று பாரி கொடுத்து உடையினாக்கா எப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ அண்டர் கிரவுண்ட்னால அவர் மலையில் டெண்டர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சதுனால அவர் சொந்த இடத்துல பட்டா லேண்டில் அவர் கேட்குறாரு. அவர் பட்டா லேண்டு கொடுத்தாங்கன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கும் பட்டா லேண்டுக்கும் ஒரு 300 மீட்டர் கூட இருக்குது, அருகாமலே இருக்குது. அதனால் வீடெல்லாம் மொத்தம் டேமேஜ் ஆகிடுச்சு, விரிச்சல் ஆகிடுச்சு. எந்த ஒரு செடி செட்டும் வரதில்லை. தென்னை மரம், அந்த முருங்கை செடியெல்லாம் கூட ஒரு காய்கறி கூட சரியாக வர்றதில்லை. எல்லாமே மாசுபட்டு போகுது. கர்ப்பிணி பெண்களுக்கு கரு நிற்கிறதில்ல, ஆடு மாடுக்கு கரு நிற்கிறதில்ல. அனைத்தும் பிரச்சனை தான். வாழ்வாதாரமே பாதிச்சிச்சு.